போடி நான் ஒரு தூக்கம் ஃபேனாக உடம்பு குச்சோம் பண்ண டூய் நாட்டி ஃபேன் அடப்பாய் கரண்ட்டு போயிட்டா அதுக்கு தான் காற்றே வரல இவ்வளோ நேரம் தமிழ் கரெக்டாக பிடிங்கிட்டு சரி ரொம்ப வேக்குது. நம்ம ஒரு குழியில் போட்டுருவோம். ஓகே ஓடா வா இவ்வளோ நிம்மதியாக இருக்குது. இப்போ நான் அடிக்கிற வேலைக்கு குழியே கலன் இருக்கு இருக்க முடியாது. என்ன ஃபோன் இருக்குது வந்தானே இதுதான் ஆறேன் கிளைங் கிளைங். ஹலோ மச்சா சொல்கிறா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொல்லுண்டா. சாம்பி வந்துட்டுடா. எங்கள் லேபில் இருந்து சாம்பி ரொம்ப வந்துட்டுருக்குடா. நாங்கள் உயிருக்கு போராடி இருக்கோம்டா. எங்கள் சயின்டிஸ்ட்காரங்களாம் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி சாம்பி தான் பண்ணிச்சிட்டாங்களா. நீ சேஃபாக இருறா. மச்சான் என்னடா உனக்கு ஐயோ அடப்பாவி சாமிச்சிட்டான். அதான் நமக்கு கொஞ்சம் சமைச்சால வேலை நிறைய விஷயம்லாம் நம்ம வேணும். கொஞ்சம் கார்ஸு கொஞ்சம் பவர்ஃபுல் கார்ஸ் ஸோ அதெல்லாம் நான் வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க காய்ஸ். சொக்க முடியாது லைக் பண்ண நமக்கு லைக் பண்ணுங்க காய்ஸ். நம்ம வந்து வண்டியெல்லாம் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு டேங்கரை வாங்கியிருக்கோம். டேங்கால எல்லாம் திருட்டிட்டு வந்துருக்கோம். இப்போ தான் நம்மளோட வண்டி இங்கே இருக்குது கேடிஎம். ஸோ வந்து இப்போ நம்ம கொஞ்சம் வெளியே போய் பார்க்கலாம். உண்மையாகவே ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கோம் இல்லை தான் அந்த ஒன்றும் வரலையா அதெல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ ஓகே ஜோய் இப்போ ஜஸ்ட் மிஸ் மண்டையை போட்டிருக்கோம். அப்போ நான் வண்டி விழுக்கணும் ஒரு பையன் இல்லை ஆளுக்களே காணும். வந்து இருக்காங்க டே என்னோட எல்லோரும் சுற்றி நிற்கிறீங்க வெளியே. சார் வெளியே போங்க வீட்டுக்குள்ளே போங்க சார். ஆஃபீஸில் வர போச்சுரு சார். டேய் கொரோனா வைரஸ் எனக்கு வந்து பயந்துடும்டா. இதெல்லாம் ஒரு வைரஸு. டேய் நீ சொன்னால் கேட்க மாட்டா வைத்துல ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது நம்ம இதை போலீஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இது அவங்களுக்குலாம் தெரியுமான்னு வேறு தெரியலையே. ஸோ அங்கே போய் பார்ப்போம். ஐயோ இப்போ போட சார் ஹலோ சார் அட்டென்ஷன் சார். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல சார். ஜாம்பி வந்துட்டு சார் ஒரு பிள்ளைலாம் ஜாம்பி இருப்போம் சார் ஃப்ரெண்ட் சொல்லுங்கள் சார். தம்பி என்ன தம்பி சொல்கிற இதெல்லாம் உள்ள ஐயா இருக்கிற தம்பி அவர்கிட்ட போய் பேச்சுக்க. ஓகே சார் சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் சார். என்ன தம்பி சொல்லணும் சொல்லு டேய் நான் கேட்குறேன். ஓகே சார் சொல்கிறேன் சார். ஸோ ஜாம்பி எல்லாம் சார் என் ஃப்ரெண்டு ஒரு சயின்டிஸ்ட்டு அவன் எல்லாம் லேபில் என்னமோ பண்ணும்போது ஜாம்பி சார் வந்துட்டான் சார். வந்துட்டுருக்கான் சார். இப்போ சார் நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க சார். இது தம்பி நாங்கள் நல்லபடிக்கு எடுக்கிறோம் தம்பி. நீ போ தம்பி நாங்கள் பார்க்குறோன்னு சொல்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க சும்மா உட்காந்து தானே இருக்கீங்க. சரி சார் வரேன். ஹலோ சார் வரேன். போடா போ தம்பி. சரி இப்போ தம்பி வந்திருக்கோம் வரல. ஓகே சூப்பர். ஸோ அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே இப்போ ஓடு அப்படியே சூப்பர். அவங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவங்க இது என்ன ஒன்று வேணும் இல்லை இந்த செல்லில் ஒன்று என்னமோ இருந்த மாதிரிச்சு. சரி என்ன வந்தால் நம்மளுக்கு என்ன ஓகேக்கா. அது பண்ணி நம்ம சேஃபாக அங்கே போய்ட்டு வெளியில் அங்கே போய்ட்டு கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு வந்தோம். என்ன இதுக்கு அப்புறம் உள்ள போனே தெரில. பாம்பி வந்து நமக்கு கிடச்சிட்டுனா அவ்வளோதான் நமக்கு அதே வந்துட்டு. ஸோ அதனால எனக்கு எங்கே ஓகே எனக்கு எதுவுமே இருக்குது பெருசாக அப்படி அதுவும் ஐயா. ஸோ இந்த இடத்துல இல்லை இங்கே இல்லை ஐயோ வந்துருக்கான். கொண்டு உள்ள போகிறேன் நான் வந்து சும்மா அடி ஓடி சுக்குடி விளையாடுறது. ஸோ நம்ம வந்து பைக்கெல்லாம் இடம் இருக்க மாட்டேன். யாராவது வரணும்னா வாங்க. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் பண்ணி தான் வரணும். இன்ஸ்டாகிராம் இல்லை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி தான் தர்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம போய் நம்ம ஜாகிங் பண்ணுவோம். இப்போ ஓடி எப்படி இப்போ வேலை பண்ணோமா வேகமாக தூக்கி போட்டுருச்சு நம்மளை. ஸோ நம்ம வண்டிஸ்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போட இல்லையா எல்லா வண்டியும் நம்ம சேஃபாக இருக்கட்டும். நம்ம போய் நம்மளும் அப்படியே சேஃபாக கீழே போயிடும். இறங்கி போயிடும்னு சொல்கிறேன். கீழே போவாங்க. ஸோ ஓகே வெளியே போகலாம் ஓடரை வந்துருக்கணும். ஓகே போகலாம். சூப்பர். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு. ஐயோ எங்கள் ஜாம்பிஸ்லாம் வந்துட்டாங்க. ஜாம்பிஸ்லாம் அங்கே தான் நிற்கிது. அதை பார்க்காத கெட்டில் போயிடுவாங்க. ஸோ இப்போ ஜாம்பி உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. எனக்கு தெரியுது. சாரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. பார்த்தீங்கன்னா தெரியுது. இது பார்த்தீங்களா ஐயோ ஜாம்பி ஒரு ஹெட்ஷாட் போகணும். ஐயோ எடுத்துட்டு
தெரிஞ்சுக்கணும் ஒத்தையிலே போகிறதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். அதான் சொன்னோம் இன்னைக்கு வந்து பார்த்து என்ன பண்ணுறேன். கிளிங் எவ்வளோவே டெய்லி மச்சம் சேஃபாக தான்டா இருக்க நீ. ஆண்டாடா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன்டா. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா நாங்கள் இப்போ அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம்டா. ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த இதை நாங்களே வேக்சின் பண்ணல அந்த ஜாம்பிஸை. அது ஒருத்தர் தான் ஒரு கேங்கைகளை பண்ணிச்சு. ஆனால் அதில் நல்லவங்க இதெல்லாம் கெட்டவங்களாம் கண்டுபிடிக்கணும். ஆனால் மக்களுக்கு வந்து அவங்க நல்லவங்க தான். ஆனால் எங்களுக்கு தான்டா ரொம்ப பண்ணுறாங்கண்ணா. வேறு யாருமே இல்லைடா. நம்ம சிட்டியில் இருக்கிற போலீஸுங்க தான்டாடா. போலீஸுங்க தான்டா எங்களை இப்படி பிளாக்மெயில் பண்ண வச்சு இப்படி ஜாம்பிஸ் வளர்ச்சிட்டாங்க. போலீஸ்காரங்களா அவன்கிட்ட தான்டா இப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்படி ஜாம்பிஸ்ன்னு. அவங்க வேலையில் பேசுகிறாங்க. அவங்க டீமில் கேங்கில் மொத்த எல்லா பையங்களும் நான் முடிச்சுட்டு வரேன்டா எல்லாரையும். ஐயா கேள்றா நான் சொல்கிறத கேள்றா. சொல்கிறா எனக்கு முக்கியமான விஷயம் சொல்லுங்கடா. நான் சொல்கிறத கேள்றாப்பா சொல்லு. நாங்கள் மருந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னீங்களே. ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படி 4 மருந்து. இந்த 4 மருந்து எடுத்து தந்துடுறோம். மறக்காமல் எடுத்து தந்துட முடியுமாடா? ஆண்டா நான் மக்களை காப்பாற்றுனா என்ன என் உயிரை கூட கொடுக்கேன்டா. நான் பண்ணுற ராசியா மச்சான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான வேலை முடிக்கணும்டா. அந்த வேலையை நான் முடிச்சுட்டு தான்டா வரேன். என்னடா வேலை? போலீஸ்காரங்க கதையை முடிச்சுட்டு வரேன்டா. அப்புறம் தாண்டா நான் என்ன வேணால் பண்ண போகிறேன். சரி மொத்தம் நான் ஃபோனை வைக்கிறேன்டா. ஆண்டா பாய்டா சேஃபாக இருந்துக்கடா. ஆண்டா ஸோ அங்காய்ஸ் இப்போ நம்ம அங்கே கதையை அப்படியே கத்தம் அப்படி முடிச்சுட்டு வரோம். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறது தெரில. நம்ம 2 வாரம் இப்படி சொல்லிட்டோம். போலீஸ்க்கு தான் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கதையை முடிச்சுட்டு வரேன். காய்ஸ் இப்போ வந்து நமக்கு ஹெலிகாப்டர் கிடச்சிட்டு, அதாவது நம்ம ஃப்ரெண்டு தான் இங்கே வந்து கொடுத்துட்டு போகிறான். அதாவது ஃப்ரெண்டு வரல, அதுக்கு எவ்வளோ எடுபடிக்காரன் இங்கே வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. கரெக்டாக அவங்க வச்சுருந்தாலும் நம்ம இருக்கணும்ட்டு கொஞ்சம் இடிச்சிச்சு அந்த இதில். எப்படி ஆச்சுன்னு தெரில. ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோம் நம்ம வண்டியை. சாரி ஹெலிகாப்டர். அது முக்கியமாக நம்ம ஃப்ரெண்டு வந்து இதில் ஒரு கேமரா வச்சுருக்கானா. அதாவது இதில் என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதுலேருந்து அவனுக்கும் தெரியுமா கம்ப்யூட்டரில். புத்தாலிங்க வைங்க உடனே. ஸோ வந்து நம்ம கீழே இருக்கணும். இறக்கலாமா வரலாமா? ஐயோ பல்லு வேண்டாம். எப்படி விற்கிறான் பார்த்தீங்களா பயல்ற. சூப்பர். ஓகே நெல்றா சூப்பர். இப்போ தான் ரொம்ப டேஞ்சர் அவ்வளோதான். சோ தாம்பி இங்கே வந்தாவுல அடப்பாங்களா. ஜாம்பி பையன் பார்த்துட்டான். அவனுக்கு தெரியாமல் நைஸாக நம்ம இதை கொண்டு போகிறோம். ஓகே தூக்கலாம் மேலே இது மேலே தூடா. ஓகே சூப்பர். அப்படியே இங்கே கொண்டு வந்துடும் மேலே. எங்கள் ஜாம்பிஸ்லாம் உள்ளே தாங்க வருது. வேறு லெவல். ஸோ வந்து நம்ம வண்டியெலாம் அங்கே ஓகே கரெக்டாக வரைக்கும். ஓகே சூப்பர் வேறு லெவல். இங்கே இருக்காங்க அங்கே நம்ம ஃப்ளைட்டை தூக்கி சாரி நம்ம ஃப்ளைட் நம்ம ஃப்ளைட் நம்ம ஹெலிகாப்டர் நம்ம ஹெலிகாப்டரை தூக்கி நம்ம விட்டுருவோம். இங்கே இந்த இடத்துல விட்டுருவோம். கீழே இறக்கணும். அச்சோ இங்கே போகாதடா டே. நான் இறக்காதான் சொல்கிறேன். கண்ட்ரோல் மிஸ்ட். அச்சோ எனக்கு தெரிஞ்சு நம்ம மறுபடியும் தான் கீழே போடு. போடு ஓடு ஓடு ஓடு. சூப்பர். இப்போ தான் நம்ம கரெக்டான ஒரு டைம் கிடச்சிருக்கு. இறக்க வேண்டியதான் உள்ளே. அதாவது காம்பவுண்டுக்குள்ளேயே இறங்கிட்டோம். எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்துன்னு சொல்ல. ஆனால் ரிஸ்க் கொடுக்கறதுக்குன்னே ஒரு தான் குரங்கு. ஸோ ஒன்றாவது நம்ம கையில் கண்ணை வைப்போம். இப்போ அது நம்மளே இப்போ வழி விட்றா. எங்கள் பைத்தியக்காரன் வழி விட முடிக்கணும் இறக்கிறதுக்கு. நம்ம எப்படி இறக்குவோம்? மண்டமலையாக இருக்கணும். ஓகே இறக்க வேண்டியதான். ஸோ பையன் உள்ள பக்கத்தில் நிற்கிறான். நம்ம நைஸாகவே யாருக்கு சாப்பிடுக்கா சாப்பிடா செத்துட்டோட செத்துறான். அப்பா இப்போ தான் நிம்மதி. இப்படி பார்த்துக்குவோம். கையில் கண் வச்சுப்போம். ஸோ ஓகே அங்கே ஒரு வண்டி கரெக்டாக அவன் தூரத்துலேருந்து ரொம்பவே கொண்டுடுறான். ஸ்னைப்பரை சடிச்சா ஒரு உள்ள காலி வருது. ஆனால் இப்போ சச்சா கொஞ்சம் டைம் எடுத்துச்சாங்க. செத்துப்போ யாருக்கிட்ட பொய்யால. ஓகே ஒரே உள்ளது செத்துப்போம். ஓகே நம்ம போலீஸ்லாம் உள்ளே தான் சேஃபாக இருக்கிறாங்க. நம்ம அப்படியே ஹைஸாக நீங்கள் பேர் மேலே வந்து எப்படி நம்ம பிடிச்சிக்குது. முன்னாடியோடு தான் வந்துருக்கோம். ஓகே அது வந்து இருக்குது.
ஸோ பார்த்துங்க தம்பி, யாரும் வெளியே போகாதீங்க சார். தம்பி நீ ஏறா சார், நான் எப்படி இங்கே ஓடி அனுப்பிச்சேன் சார். இதுதான் போலீஸ்கிட்ட சொன்னோம்னா அவ்வளோதான், நம்ம பொண்ணு போட்டுருவாங்க. அதான் நம்ம நைஸாக உங்களுக்கு பின்னாடி பின்னாடி இந்த இடத்துல என்னடா ஓகே தானே, இந்த இடத்துல போய் நம்மகிட்ட ஸ்டிக்கி போம் நான் வர வழியிலே வாங்கினேன். பட் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வந்துட்டு ஓகே. இந்த இடத்துல ஒரு பாம், அப்புறம் இந்த சேர் பின்னாடியே ஒரு பாம் போட்டணும். ஒரு பாம் இல்லை, அதெல்லாம் போடு ஸ்டிக்கி. ஓகே ஸ்டிக்கி பாம். ஓகே, அப்புறம் வந்து இப்போ இவனில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போட்டுருமா. ஃபஸ்ட்டு இவங்களுக்காக கொண்டு. ஓகே மேலே போகும். ஐயோ மேலே போடா. ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு சூப்பரம் தெரிஞ்சிடும். ஓகே இப்போ கில்ல இருக்கிற போலீஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த சார் பறந்த எங்கே பறந்தார் கில்ல வளர்க்கலாம் எனக்கு தெரில போல, எதுக்கு தெரிலன்னு தெரியல. இவ்வளோ செஞ்சு வச்சேன். கூடா சூடாடா போ அவ்வளோ பாவிலாடை. எங்கடா போடுங்க, எங்கடா வாங்க வேங்கி ஓடு. அப்படியே நம்ம எல்லோரும் கொண்டு போட்டுருவோம். பர்மிஷன் கொண்டு ஓகே. போலீஸ் அங்கே இருக்கார் வெளியே பைத்தியக்காரனா. நம்ம சோனியா இங்கே போகும். பக்கத்தில் இருக்கிறவங்க ஆமன்மா இருக்காங்க. செத்து போகும் சார். சார் அவன் கதை வந்துட்டு போகல. ஐயோ பாம்பு பார்த்துருச்சு. நாங்கள் இதை ஆஃப் பண்ண ஒருவேளை இதுக்கு சவுண்டு கேட்டால் வந்திருக்குமோ தூரம். சூப்பரு. சரி நம்ம ஃப்ரெண்டு டைப்பு பார்த்தோம். மேலே வந்துட்டு எல்லாம் பாருங்க, நான் பார்த்துட்டு இப்போ உள்ளே தான் வர பார்க்குறதுலாம். சரி நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இதை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம வீட்டுக்கெலாம் எதுக்கு, இதே கொஞ்சம் நல்லா ஹைட்டான பிளேஸாக தான் இருக்குது. அதுவும் என்ன சேஃபாக இருக்குது. ரொம்ப நல்லா கொஞ்சம் சேஃப் தான் இந்த இடத்துலையும். ஸோ சேஃபாக இருந்தாலும் இந்த இடமே சேஃப் தான். நம்ம இங்கே வந்துடுவோமா. சாப்பாடுலாம் இப்போ இங்கே வச்சுருந்தேன். அதெல்லாம் இறக்கலாம் இங்கே. ஒன்று முழுப்பலாம். கொண்டு போயிடலாம். பாய்க்கடை ரேடியாவாடா இருக்குன்னு பாயில இன்றப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுக்கும் போது ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் இறக்கும் போது தான் கன்றாவியான ஹெட்டிக்ஸு. என்ன பண்ணுறது. யூட்டன் ஹெலிகாப்டர்லாம் யாராவது யூட்டன் போட்டிருக்காங்களா, அவன் தான் அங்கே அது போட்டுக்கணும். எப்படி பார்த்தீங்களா. ஓகே இறக்கலாம். எதுக்கு தவலை மங்க விடுவோம். தட்டி காய்ச்சி விட்டோம்னா ஒரு ஹெலிகாப்டர் எடுக்க முடியாது. அதான் இங்கே நம்ம ஃப்ரெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே ஸோ வந்து ஃப்ரெண்டு வச்சான் சொல்கிறா அப்படியே கொண்டு போலீஸ்காரங்களடா. சரி நீ என்னமோ மருந்து சொன்னீங்க ஆல்மருந்து, அதில் எங்கே இருக்கடா அந்த மருந்து நான் சொல்லி நான் இப்போ எடுத்துக்கிறேன். சரி மச்சான் நான் சொல்கிறேன் சொல்கிறா. அதில் 2 மருந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற. போலீஸ் ஸ்டேஷன் நான் இப்போ தான் இருக்கேன். நல்லதுடா, சீக்கிரம் போய் எடுத்துருவாடா இந்த 2 பொருள். சரி எந்த இடத்துல இருக்குது. ஒன்று வந்து 2 இதுவுமே செகண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்றுமே இல்லை, செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது 2 பொருளுமே. ஸோ நீ அதை எடுத்துருவா. நான் கண்ணுக்கு கொஞ்சம் தெரியல, அது ரொம்ப லைட்டான பொருள். நான் அதில் வந்து நான் ஒரு ட்ராக்டர் மாதிரி வச்சுருக்கேன். ஃபோனில் பார்த்துட்டலாம். ஆமாம் சரி அதவே நீ எடுத்துருவாங்க. சரி மச்சான் அதெல்லாம் வரலாம். பற்றியே வரேன். ஃபஸ்ட்டே சொன்னேன்னா கஷ்டப்பட்டு நம்ம இப்போ தான் நம்ம ஹெலிகாப்டரை நிப்பாட்டணும். இங்கே வந்து கைத்தே வரேன். இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ சொல்கிறேன் வந்து படப்பாய்ப்பாங்களா வந்தானுங்க. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச நம்ம கதை இன்றைக்கி ஒரு கந்தல். ஸோ சூப்பர். எங்களுக்குலாம் அப்படியே இருக்காங்க, எதுக்குன்னு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச சில உதவி அந்த சார் நீ மட்டும் இருக்கீங்க, வைக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, இதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள். இந்த சாவில் நீ பண்ணால் ஹவுஸ் ஃப்ளோரில் இப்போ தெரியும் அந்த பவர் ஃப்ளோர்லாம் என்ன இருக்குங்க. சாவுடா போலீஸ் கேஸ். இந்த இவ்வளோ கையமான இதுலேயும் போலீஸ் கேஸாடா. ஒன்றும் ஆமாட்டாங்கம்மா. இப்போ இங்கே தான் இங்கேயும் இருக்குன்னு சொன்னால் ஓகே. நம்ம டிராக்டரில் சின்ன சின்ன உக்காந்து இந்த காரணம் ஸோ ஃபஸ்ட்டு பொருள் 2 பொருளும் இங்கே தான். இங்கே அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 பொருளுமே நம்மகிட்ட இருக்குது நம்ம கையில். ஸோ நம்ம பண்ணிட்டு சொல்லுவோம் சரி
மச்சான் வைக்கிறேன்டா 2 பொருளையும் மற்ற 2 பொருள் எங்கடா மச்சான்? மற்ற 2 பொருள் வந்து ஒரு பில்டிங் மேலே இருக்கடா. 2 பில்டிங் ஒரு வித்தியாசமான ஒரு பில்டிங் மேலேடா. நான் கொடுத்தேன்ல ஹெலிகாப்டரு, அது ஹெலிகாப்டர் சரி பார்த்துக்கடா. சரி மச்சான், இனி அந்த என் 2 இதுக்கும் லொக்கேஷன் கொடுறோம். அச்சோ கஷ்டம்தான். ஓகே அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஓகே லிங்கலிங் என்ன பண்ணுறது? ஓ இதுதானா இருக்குண்ணா இங்கடா. அந்த தான் இருக்குது. ஓகே பார்த்தாச்சு லொக்கேஷன். சரி அப்போ நம்ம போக வேண்டியதான். பிஸ்லாம் அங்கேயே சுற்றுதே, பயமாக இருக்குதுங்க. ஐயோ செம்ம பயமாக இருக்குது. நம்ம வந்து தேவையில்லாமல் நம்மளை வண்டியை கஷ்டம். நம்ம வண்டியை சேஃப்டி ஆகணும். வண்டிலாம் ஆகணும். நம்ம வண்டி யூஸே ஆகல இதாக இருக்கும். ஹெலிகாப்டர் மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஹெலிகாப்டர் மட்டும் தான் நம்ம யூஸே பண்ணுறோம். ஓகே அச்சோ என்ன வண்டியை காணும். இருந்தால் போய் பார்ப்போம். இன்னும் டேங்கர் மட்டும் தான் இருக்குது. டேங்கரு அப்புறம் வண்டி தான். ஒரு லைட்டில் கூட நான் தெரியலையோ இல்லைங்க பக்கத்தில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாம்பிஸ் தான் தூக்கி போயிட்டு டேய் நீ தூக்குங்கடா. அதுக்கு எப்படியாடா என்னோடய வண்டியெலாம் தூக்கிட்டு போயிட்டீங்க. அதில் அந்த டேங்கர் தாங்க $1 மில்லியன். ஸோ வந்து அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். 1 மில்லியனோட சரி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 1 மில்லியனோட ஜாஸ்தி தான் எல்லாமே. அது மட்டும் தான் கம்மி. ஸோ ஸ்பீடாக இருக்க முடிக்குது. இவ்வளோ ஸ்லோ போகுது. அப்போ நைட்டு போய்க்கணுமா? நம்ம நைட்டு போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல என்னுடைய அப்ஸ்ட்ராக்கல்ஸாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ மேலே போ ஓரம்போ ஆகிய வண்டி வருது. என்னையே போய் எடுத்துருமா? ஐயோ திருப்பல போய் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். ஸோ வந்து லொக்கேஷன் மட்டும் பக்கத்தில் எங்கேயும் இருக்குது. இல்லை ஓ ரைட். ஓ இங்கே தான் ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். அங்கே தான் போகிறதுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கொஞ்ச நேரத்தில் நம்ம மிஸ்ஸாக இருப்போம். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது அந்த பொருள். நம்ம மிஸ்ஸாக போய் அதை கிளிக் பண்ணுறோம். ஓகே இந்த கார்னர் வரைக்கும் எடுத்துகிட்டு பண்ணுங்க. கார்னரில் ஓகே நைஸாக போய் ஏற்றுட்டு வந்துடும். இவ்வளோ வீட்டில் போய் எவன் எடுத்துடுவான்? எல்லாம் பொறுமையாக இருக்கும். போடா எப்படியும் எடுத்துட்டோம். அதை முக்கில் முட்டோம். அடப்பா இல்லையா ரெஸ்ட் இன் பீஸ். அது இப்போ நம்ம வெற்றிகரமாக பொருள் எடுத்துட்டோம். நம்ம வந்து கில்லை கொண்டு வந்தோம். சரி நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படின்னு அவரை காப்பாற்றினான்னு தம்பிக்கிட்ட இருந்து கொஞ்சம் டைம்லாம் எடுத்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பில்டிங் வந்து இந்த பில்டிங் தான் நம்ம எடுத்துடணும். சைடில் ஒரு பில்டிங் தெரியுதா? அந்த பில்டிங்கில் தான் எடுத்துடணும். இப்போ செகண்ட் பில்டிங் வந்து அதே ரூட்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ரக்கல்ஸ் எல்லாம் எப்படி தான் தாண்டி போகிறீங்கன்னு தெரில. ஸோ இந்த லைஃப் தான் ஐடியா லைஃப். ஓ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இப்போது கொஞ்சம் விட்டுருந்தா ஜஸ்ட்டு மிஸ் தான். ரொம்ப மிஸ்ஸாக இருக்கும் சொன்ன மாதிரி. ஸோ செகண்ட் இது வந்து பக்கத்தில் தான், ரொம்ப பக்கம் இல்லைன்னா இது வந்து பில்டிங் இல்லை, ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுற இடத்துல தான் இருக்குது. ஸ்டண்ட்டு பண்ண டாப்பில் வந்து தருதா இது நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல தருதா அதுதான் அந்த இடம். இந்த ரேம்புக்கு கார்னரில் இருக்கான். கேட்குறேன் கார்னரில் தூக்கி வச்சுருக்கான். ஓகே எடுத்துருவோம் ரோடு. ஸோ வந்து ஓகே நம்ம வந்து இறங்கவே தேவையில்லை இதுலேருந்து இப்போ. ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ கூல்ரா டே கூலாவிடா கூல் டவுன் ப்ரோ கிணத்துல தான் இருக்குது. ஓகே எடுத்துட்டோம். இப்போ நம்ம 4வது பொருளையும் நம்ம வெற்றியாக முடிச்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட் இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதான். நான் எல்லா பொருளும் எடுத்துட்டேன்டா. இனிமேல் என்ன பண்ணணும்? நம்ம மற்ற வேலையை நான் பார்க்குறேன். இனிமேல் நீ உன் வீட்டுக்கு போ. அப்புறம் நீ வெளியேந்து பாரு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். சரி மச்சான். வைக்கண்டா. இருறா இப்போ சொன்னேன்ல அந்த வார்த்தைலாம் அப்படின்னு சொல்ல மட்டும் நினைக்கவே வைக்காது. அந்த 4 பொருள் வச்சுருக்கல அந்த ஃப்ளைட்லேயே ஒரு மருந்து இருக்கும். அந்த மருந்து கூட மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பாதி இப்படி அம்மத்தானே. இவ்வளோ நேரம் மேலே தாண்டா இருந்தேன். அப்போ போடணும் என்னையாண்டா வேலை இதுக்கடா இது பண்ணுற ஷிட். சரி நம்ம மேலே போய் என்னமோ பண்ணணும். சரி என்னவா பண்ணுவோம் இப்போது? முன்ன பெட்டியா ஆத்தேன். இப்போ நீ வந்து அந்த மரத்தெல்லாம் அந்த இது கூட மிக்ஸ் பண்ணு. எர்ற அதுக்கு முன்னாடி நான் அந்த ஆம்பிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இங்கே தான் இருக்காது பார்த்துக்குறேன். அப்புறம் சமைச்சுக்கணும் அந்த அது. ஓகே அதெல்லாம் நமக்கு எதுக்கு இப்போ அந்த வேலையை பார்ப்போம்.
ஃபுல்லாகவே ஸோ வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் சுற்றி பார்ப்போம் வந்ததில் எதுவுமே இல்லை. சரி வந்து வெள்ளையை பார்ப்போம் இப்போ. ஓகே கைஸ், இப்போ நான் அந்த மிக்ஸ் பண்ண அவன் வந்து மிக்ஸ் பண்ண சொன்னான். அப்புறம் வந்து அது தண்ணிக்குள்ளே போய் கலக்க சொன்னான். தண்ணிக்குள்ளே கலக்கக்கூடாது, தண்ணியை கொஞ்சம் எடுக்கலாம். ஹெலிகாப்டரில் தண்ணியாகவே எடுக்கலாம். அந்த மாதிரி இடம் இருக்குது நம்ம ஹெலிகாப்டரில். அந்த மாதிரி தான் எடுன்னு சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருவோம். ஓகே, முக்கி வண்டியா முக்கு ஐயோ ஜஸ்ட் மிஸ். ஓகே போதும் தான் நினைக்கிறேன் தண்ணி. ஸோ இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சம் ஓகே 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 ஆமாம் ஹெலிகாப்டர் உள்ள அப்படியும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வயலே தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நமக்கு இருக்கிற வேலையை நம்ம ஃபுல்லாக அந்த செட்டிக்கு உள்ளே ஃபுல்லாக இதை தெளிக்க வேண்டியது தான் நல்லா ஹைட்டில் போய்ட்டு. ஸோ அங்கே ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த செட்டிக்குள்ளே போய் தெளிப்போம். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். இது வேறு ஹைட்டாக போக மாட்டேங்குது. கொஞ்சம் ஹைட்டி ஆயிரும் நாங்கள் ஆயிருக்கோம். ஸோ வந்து நல்லா தெளிப்போம். ஸோ அந்த தெளிப்போம்லாம் நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ணிட்டோம். அப்போ வந்து வெளியே போயிருந்தோம். சரி தெரியாமல் வெளியே போய்ட்டு ஸோ வந்து இப்போ நம்ம பண்ணக்கூடிய எல்லா வேலையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறதே வெளியே சாம்பிஸ் இருக்குதா இல்லையா. ஓகே சாம்பியா இல்லைண்ணா மனுஷனா? ஐயோ சாம்பி தான் இருக்கிறவே. சாம்பியா நான் மனுஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மனுஷன் தான். ஃபஸ்ட்டு வெளியே போய் நம்ம பார்ப்போம். ஃபுல்லாக எல்லாருமே கரெக்டாக இருக்கா இல்லை சல்லத்து சாம்பியாக தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. எல்லா மக்களும் கரெக்டாக தான் இருக்காங்க. எல்லோரும் சாம்பியாக எல்லாம் கரெக்டாக இருக்காங்க. எல்லோரும் மனுஷங்களாக தான் இருக்காங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஸோ இந்த ஒரு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அதை கொடுத்துட்டு பாய்.